இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு விருந்து தான். யாருக்கு இந்த விருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்ம பிரியாவுக்கு தான் இந்த விருந்து. எப்போவுமே வந்து நம்ம மாப்பிள்ளை வரும்போது நான்வெஜ்ஜு தான் எடுத்து செய்வேன். வெஜ்ஜே அவ்வளோ செய்கிறது கிடையாது. அதனால் வந்து சரி இன்றைக்கி பிரியாக்காக நான்வெஜ் இல்லாமல் வெறும் வெஜ்ஜு மட்டும் இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு சமையல் செஞ்சு போடணும் 2 பேருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் மாப்பிள்ளைக்கு நான்வெஜ்ஜில் வந்து நிறையா செய்வேன். பிரியாவுக்கு வந்து ஒரு சாம்பார், ஒரு பொரியல். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் சாதமாக அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து மாப்பிள்ளைக்கு எதுவும் இல்லை பிரியா, எல்லாமே வெஜ்ஜு தான் அப்படின்னதுக்கு பிரியா வந்து என்ன சொல்லிச்சு, ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வரேன்னு சொன்னாங்க இன்றைக்கி. இல்லைம்மா அவருக்கு நான்வெஜ்ஜை விட வந்து அவருக்கு வெஜ்ஜு தான் வந்து ரொம்ப பிடிக்குது. நீங்கள் வெஜ்ஜே செய்யுங்க அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் இல்லாமல், அதுவும் சண்டே நான்வெஜ்ஜே இல்லாமல் வெறும் வெஜ்ஜில் தான் இன்றைக்கி விருந்து. அதுக்கு நான் பாயசத்துக்கு தான் சேமியா எடுத்து வறுக்க போகிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களா, நான் அதனால் வந்து காலையிலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மதிய லஞ்சுக்கு நம்ம செய்யணும். டக்கு டக்குன்னு கொஞ்சம் சமையல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ பாயசம் செய்யும்போது அப்பா வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தார். இப்போ தான் வந்தார் அப்பா. அவர் வந்தோடனே நான் வீடியோ எடுக்கிறேன், நீ எடு அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் டக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ ரெடி பண்ணினுக்கிறேன். பாயசத்துக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பால் காஞ்சினுக்குது. அதிகமாக அவருக்கு பிடிச்சது வந்து சேமியா ஜவ்வரிசி தான் பிடிக்கும். ஏன்னா பிரியாவும் அதுதான் வந்து வடை தொட்டு சாப்பிடும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சேமியா பாயசத்தில். உங்கள்கிட்ட பேசினே பாருங்கள், கொஞ்சமாக போட்டேன் சேமியா போதும். ஜவ்வரிசி வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சேமியா வந்து நெய்யில் வந்து வறுத்துருக்குறேன் பாருங்கள். சேமியா வந்து நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பாயசம் செய்யும் போது பெரிய பாத்திரத்தில் செய்வேன். யாருமே அவரு குடிக்க மாட்டார், பையன் குடிக்க மாட்டாங்க. பிரியா, நான், மாப்பிள்ளை தான். அதுக்கு முன்னே செஞ்சாலும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே நானும் பிரியா மட்டும் தான். எப்படி மீதி ஆகிடும். அதனால் இன்றைக்கி பாருங்களேன், பால் காய்ச்சுற குட்டியான ஒரு கடாயை தான் வச்சுக்கிறேன். இதுவே ஒரு 4 கிளாஸ் பாயசம் வரும் பொழுது இல்லை. அதில் பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணல. ஆமாம் ஆமாம். இல்லை தண்ணியாக இருக்கணுன்றதுனால தான் நான் வந்து அதிகமாக தண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2 மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நிறைய உளுந்து வடையே செஞ்சு கொடுத்தாச்சு. கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பு நிறைய நம்ம சேனலில் வீடியோலாம் வடைலாம் இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோவை போட்டுக்கிறேன் நான். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வீடியோவை நான் போட்டுக்கிறேன். அதையும் போய் பாருங்கள் நம்ம சேனலில். அதனால் வந்து சிம்பிளாக ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்புன்னா 1 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு சம அளவு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து கலந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பிரியா மாப்பிள்ளை சாப்பிடும் போது நம்ம சூடாக வடை செஞ்சுக்கலாம். அவங்க இன்னும் வரல, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பல. அவங்க வந்ததுக்கப்புறம் சூடாக வடை செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம பாயசம் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது காஞ்சதுக்கப்புறம் நான் பாயசம் செய்யலாம். பால் ஒரு பக்கம் காஞ்சு நிற்குது, நல்லா காயட்டும். அப்பா வந்து இலை வாங்கிட்டு வரேன் நான் போயிட்டு அப்படின்னு போனார். அவர் வரத்துக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சா, அதனால் நான் ஜவ்வரிசி போட்டு சேமியாவும் போட்டு பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஜவ்வரிசி வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் வந்து சேமியா ஜவ்வரிசி 2 சேர்ந்து 1 கப்பு இருக்கும். அதனால் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன், சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியோ ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை வந்து பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து பால் சேர்த்துக்கிறேன். நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் பால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறேன். சூடு ஆற ஆற கட்டி ஆகிடும். அப்போ வந்து ஸ்பூனில் தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாயசம். பார்த்துட்டு கூட எவ்வளோ பத்தலையோ அவ்வளோ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு எவ்வளோ நேரம் கொதிக்கணுமா இது? இல்லை பால் சேர்த்துலாம் கொதிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து பார் சூடாக காஞ்சி நிற்கிற பால் தான், காய வச்சுதான். அதனால் வந்து போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு காஞ்ச பால் இருந்தாலும் நம்ம வந்து காய வைக்க வேண்டியதில்லை மறுபடியும். இப்போ இறக்கிட்டு பாயசம் அவ்வளோதான் ரெடியா? பாயசம் ரெடி. என்ன போடலாம், ஏலக்காய் தூள் போட்டு அப்புறம் முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் மணத்துக்காக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இறக்கி வச்சிடறேன். நம்ம சேமியா வறுத்தோம்ல அதே கடாயில் ஒரே டீஸ்பூன் போதும். ஏன்னா நெய்யில் வந்து தான் நம்ம சேமியா வறுத்தோம், அதுவே கொஞ்சம் நெய் அதிகமாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 முந்திரி உடைச்சது, ஒரு 10 திராட்சை. இப்போ இதை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை ஒதுக்கிட்டு வெறும் பாயசமே ஊற்றிக்குவாங்க. அது லாஸ்ட்டில் எல்லாத்தையும் சேர்த்து நான் தான் சாப்பிட்ணும். முந்திரி வந்து வறுந்துடுச்சு. இப்போ நான் வந்து திராட்சை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கம்மியாக போட்டேன், எப்போவுமே நிறையா போடுவேன். எல்லோரும் சாப்பிட்டா முந்திரி திராட்சைலாம் உடம்புக்கு நல்லது தானே, அதனால் வந்து கொஞ்சம் நிறையாவே போடுவேன். ஆனால் யாருமே சாப்பிட மாட்டாங்களா, அதனால் வந்து நான் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொண்ணு வறுவலாக வறுந்துடுச்சு.
நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடாய் எடுத்து வச்சுட்டு வடை செஞ்சிடலாம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, பிரியாவும் மாப்பிள்ளை இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் வடை செஞ்சோமா இன்னும் லேட் ஆகிடும். அதனால் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்க வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை இந்த பாயசம் செய்கிறதுக்கு. 10 நிமிஷம் கூட ஆகலை தானே. தண்ணி வச்சுட்டு நீ கடைக்கு போயிட்டு இலை வாங்கிட்டு வரத்துக்குள்ளே, கடை பக்கத்தில் தான் நமக்கு, வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நான் வந்து சேமியா ஜவ்வரிசி வந்துச்சு, பாயசம் ரெடி. இப்போ நம்ம வடை செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடை வந்து தட்டி போட்டுக்கலாம். இது கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புன்றதுனால கொஞ்சம் மெலிசாக தட்டினீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். இந்த வடை வந்து கொஞ்சம் கனமாக செய்யக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக தட்டி விடணும். நல்லா அப்படி கையில் வச்சுக்கணும். நீங்கள் வாழை இலையில் ஒரு துணி போட்டு ஈர துணி எப்படி ஒன்றா பண்ணலாம். ஆனால் நான் வந்து எவ்வளோ வடை எதுவாக இருந்தால் அப்படியே கையிலேயே தட்டிடுங்க பாருங்கள். தட்டிட்டு கடைசியில் ஏதாவது ஓரம் இதுவாக இருந்தால் அப்படி கை வச்சு இப்படி பண்ணிவிட வேண்டாம். ரொம்ப நைஸாக எந்த அளவுக்கு வேணுமோ நமக்கு அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். ஏன்னா உள்ளங்காய் சின்னதுங்களா, அதனால் கொஞ்சம் தட்டிட்டு அப்புறம் இந்த கையில் எடுத்துகிட்டு இப்படி வரல வச்சு அப்படியே அழுத்துனீங்கன்னா பெருசாக வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள் வடை வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எதுக்கு அப்பா அவசரமாக வடை எடுக்கிறவருக்கு எடுக்க மாட்டேன். அவங்க பொண்ணு வராங்களாம், என் பொண்ணு வந்துட்டான் அப்படின்னு ஓட போகிறார் வாசலுக்கு. பாருங்களா, அதுக்கு தான் போகிறாங்க. நான் எல்லாம் சரி நீங்கள் கிளம்பலாம். இல்லை ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பூ வரும்போது வாங்கிட்டு வந்தோம். நான் அப்பா வாங்கினா சொன்னேன் வாழைப்பழமும் ஸ்வீட் வாங்கினுவா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போய் வாழைப்பழமும் காயாக இருக்குதுன்ட்டு ஸ்வீட்டு வாங்கின்னு வரல. ஜாங்கிரியா? ஆமாம், 2 லட்டு ஜாங்கிரி. எனக்கு பிடிச்சது வந்து ஜாங்கிரி. பிரியா தான் வீட்டில் எல்லாருமே அதான் விரும்பி சாப்பிடுறதுனால வேற எதாவது பூ வச்சுக்க. பிரியா பூ எனக்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே கடையில் வச்சுக்கோ. இப்போ நான் போய் வடை எடுத்துற வந்துச்சு, டைம் ஆச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹலோ சொல்லணும்ல. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சண்டே லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், நான் ஹஸ்பண்டும். 2 நாளாக வரலான்னு பிளானு. அதுக்கப்புறம் சரி சண்டே மாதிரி வேலை முடிஞ்சோடனே வந்துடுவார், அப்புறம் வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லஞ்ச் இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி வாங்கன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி நான்வெஜ் தான் எடுக்கிறோம், அதே மாதிரி அவர் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார் அப்படின்றனால சரி நான்வெஜ்க்கு பதிலாக வெஜ்ஜு செஞ்சால் நல்லா சாப்பிடுவார் அவர். நான்வெஜ்ஜுன்னு தான் பேர், ஆனால் வெஜ் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவார். அதனால் வெஜ்ஜை இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம், நிறையா இருக்குது. அப்படியே நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்கிறேன். சுட சுட சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார், ரசம், கேரட் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரை மாதிரி. சேமியா ஜவ்வரிசி பாயாசம். எங்கள் வீட்டுக்காரர் ஆமாம், சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம். எங்கள் வீட்டுக்காருக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். சுட சுட வடை. அம்மா இப்போ வடை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதான் கம்மியாக இருக்குது. பூசணிக்காய் பொரியல். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு செஞ்சாங்க அந்த பூசணிக்காய் பொரியல். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேர்க்கடலை போட்டு பூசணிக்காய் பொரியல் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வாழைக்காய் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வீட்டில் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லை. வெண்டைக்காய் மசால் குழம்பு வந்து பண்ணியிருக்காங்க, வெண்டைக்காய் மசால் பார்க்கவே சூப்பராக இருக்குது. கோஸ் கூட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு இதுதான் எங்களுக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. நான் கூட சும்மா வந்து சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. செம கட்டு தான் எனக்கு கட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். கரெக்டு, வரல. ஆமாம், அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஓகே, அப்போ 15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம். பிரியா வந்து என்னென்ன சமைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே பொரியல், வறுவல், கூட்டு இதெல்லாமே போட்டுக்கிறோம். அதனால் வந்து வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்காத காரணம்னா மறுபடியும் எல்லாம் எடுத்துருக்கலாம், எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டார், தம்பி வேலை விஷயமா வெளியே போயிட்டான், நான் மட்டும்தான். அதனால் வந்து டக்கு டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து மாப்பிள்ளையே வந்து நாங்கள் ஏமாற்றிட்டோம். நான் மட்டன் சிக்கன் ஏதாவது கொஞ்சமாக செய்கிறேன்னாரா, இல்லை ஒரு நாளாவது 2 பேரும் வெறும் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்ணும், மாப்பிள்ளையும் பிரியாவோ. ஏன்னா ஒவ்வொரு முறை விருந்து வைக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரியாவுக்கு வந்து ஒரு 2 கூட இருக்காது இலையில. எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ பிரியாவுக்கு நிறையா செய்ய முடியலேன்னு. அதனால் 2 பேருமே இன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாக வெறும் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டோம். அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா வெஜ்ஜி. பிரியா தான் அடிக்கடிக்கு சொல்லு எனக்கு. சரி இன்றைக்கி நல்லா சாப்பிட்டோன்றதுனால தான் வெறும் நம்ம வீட்டில் எனக்கு தெரிஞ்சது இது சிம்பிள் தான், இல்லைன்னா இன்னும் நிறையா வேணா செய்ய. பிரியா வத்தி 2 பேர் எப்படி பாருங்க சமையல எல்லாமே சூப்பரா இருந்தது. இலை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் தோணுது. இல்லை நிஜமாவே மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டதே இப்போதான். அவதானமா ரெண்டு தான் மிச்சமாக இருக்கு. உப்பும் எல்லாமே சூப்பரா இருந்தது நிஜமாவே.
எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் மட்டும் கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அது மட்டும் வச்சுட்டு உருளைக்கிழங்கெல்லாம் பொறி சாப்பிட்டேன். அப்போ வந்து என்ன தெரியுது, நான்வெஜ் வெஜ்ஜு சமைச்சாதான் அவரே எத்தனை சொல்லியிருக்காரு. அதே வெஜ்னா நல்லா திருப்தியாக சாப்பிடுவாரு, சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் என்கிட்டவே அவர். அதனால நானும் அம்மா கிட்ட சொன்னேன், நான்வெஜ்ஜோட வெஜ்ஜை அவர் விரும்புவார் அப்படின்றதுனால அம்மா இன்னைக்கு வெஜ்ஜை ரெடி பண்ணிட்டாங்க. எப்பவுமே நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பையன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே யார் வந்தாலும் நம்ம நல்லா சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடிச்சாதான் நமக்கு திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சமைச்சது எல்லாமே பிடிச்சதா 2 பேருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு வந்து நானே எங்கள் வீட்டுக்கார சும்மா வெட்டியே மூஞ்ச பாரு என் மூஞ்ச பாருன்னு உட்காந்துட்டு இருந்தோம். அதனால் என்ன தோணுச்சுன்னா ஏதாவது விளையாடலாமா அப்படின்னு தாயம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. தாய பாஸ் வந்து நாங்கள் எப்போ தெரியும், இது இல்லை அது தெரியும். இது புதுசாக வாங்கினது. அப்பா ஒன்று பித்தளையில் அது அவங்க பாட்டி தாம்மா, அவங்க தாத்தா தான். அதான் பாட்டி தாத்தா யூஸ் பண்ணு. பிரியா அப்பெல்லாம் வந்து குழந்தை பிறந்த அப்போ வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா கூட வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா இருக்கும்போது நாங்கள் 2 பேர் தான் தாய பாஸ் ஆடினோம். உட்காந்து என்னை தூங்க விட மாட்டாங்க. இப்போ அந்த நாள் ஞாபகம் வருது. இப்போ இது வந்து கடையில் வாங்கினது தான். நாங்களும் சின்ன வயசில் ஸ்கூல்லாம் படிக்கிறப்போ ஊரில் இருக்கிறப்ப நிறையா விளையாடுவோம். அது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க கூடலாம் இப்போ விளையாடுவோம். அவங்க அப்பா வந்துட்டாருன்னா தெரிச்சு ஓடுவோம். அவர் பார்த்தா பயம், யார் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட ஆடுவோம்ல, அது நல்லா இருக்கும். இப்போ அதுதான் வந்து போட்டி 4 பேர்ல யாருன்னு தெரியல இன்னும் பிரிக்கிறதுக்கு. நான் அதுக்குள்ளே கோடு போடுறேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10-15 நாள் ஆச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே வந்து பார்த்தோன்னே எனக்கே அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாருங்கள். சூப்பராக பூத்துருக்கு பூ, செம்மையாக இருக்குது. இதில் 2 கலர் இருக்குது. இதெல்லாம் அம்மா காமிச்சாங்களா என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன். சாமந்தி. இதுலேயே பாருங்கள் 2 கலர் 2 செடி வச்சுருக்காங்க போல. இதுதான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்கவே, செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக ஒயிட்டு, இதே மாதிரி பூக்க போகுது இந்த ஒயிட்டும். நல்லா இருக்கு. வாங்க போய் அங்கே அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாம் ஒரு ஊரில் இப்படி தான் ஆடுவோம். நாங்களுமே இந்த மாதிரி தான் ஆடுவோம். ஆமாம். அப்புறம் இன்னொரு கேம் ஏரோப்ளைனா அந்த மாதிரி. ஆமாம், பெருசாக இருக்கும் கேம். அப்புறம் வந்து இந்த பாம்பு அது ஆடுவோம். அது பேர் என்ன, பரமபதமா? அது சும்மா நம்ம விளையாடுறது, அட்டை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு. தாயம் தான் பயங்கரமாக விளையாடணும். அதுக்கப்புறம் என்ன பொருளை கிளப்பி விட்டாங்க, வீட்டில் ஆடக்கூடாது அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா ஆடவே விட மாட்டாங்க. இன்னும் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வரல. அதனால் மாமியாரும் மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறாங்க கேமு. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேமை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் விளையாடுறது அவங்க ஊர் பக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, நாங்கள் விளையாடுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆமாம் தானேங்க? அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரும் சரி ஓகே உங்கள் கேம் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாரு மாப்பிள்ளை. ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? இது நல்லா உருட்ட முடியாது இது மாதிரி. ஆமாம், நம்ம வீட்டில் இருந்த பழைய தாய்பாஸ் தான் இல்லை. அதே மாதிரி வெறும் தாயக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னம்மா சொல்லுவோம்? தாய்பாஸ். தாய்பாஸ். நீங்கள் என்ன சொல்லுவீங்கப்பா? எனக்கு தாயம் வந்துருச்சு. தாயக்கட்டை, தாயம் விழுந்துருச்சு. தாயம் வஞ்சி. அப்போ அம்மா 2 காய் இறக்கிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் விளையாடுற கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தாயம் போட்டால் மட்டும்தான் காய் இறக்கணும். ஃபஸ்ட்டு இறக்கூடாது, தாயம் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தாயம் இல்லைன்னா அப்போ. ஆமாம், 2 டொக்கு 2ல் வந்து வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. இப்போ தாயம் போட்டால் தான் வின்னு. ஒரே காய் தான் இருக்குது. எங்கள் ஆளுக்கு தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. அவர் வந்து பாவம் பார்க்குறாரு. பரவாயில்ல பொறுமையாக போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. எங்கள் அம்மா பிடிச்சி வெட்டுன்னு வெட்டுறாங்க. ஒரு நாள் மாமியார்ன்றதுனால அப்படி இருக்கிறாங்களே நம்ம தெரில. நான் ஒன்று ஏமாத்தலாம், எனக்கு கரெக்டாக ஊழுது. மாப்பிள்ளைன்னு கொஞ்சமாச்சு பார்க்குறியா? வெட்டுன்னு வெட்டுற அவர் பார்க்குறாருல்ல. பந்தயம் போடும்போது கரெக்டாக தான். உனக்கு தாயமே வரக்கூடாது மம்மி, நீங்கள் அதுக்குள்ளே மற்ற காயை வெட்டிடுங்க. சரி உள்ளே கொண்டு போயிடுங்க பழத்துக்கு. தாயம் போட்டு பழம் எடுத்தாச்சு. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு போட்டியில் கலந்துக்கணும் தாய் பாஸில். மாப்பிள்ளை அப்பா பெரிய ஒலிம்பிக் போட்டி இது, அதனால கஷ்டமாக வரதுக்கு. 3 காய் இருக்கு பிரியா இன்னும், அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. ஆமாம், நீ எத்தனை வெட்டினா பாரு எவ்வளோ ஸ்மார்ட்டாக கொண்டு வந்துட்டாரு. ஆமாம் சரி, அதனால அதுவும் எல்லாமே பழத்துக்கு வந்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. சரி நான் தான். ஓகே, இப்போ அடுத்து யார் போட்டி? நீ வெட்டி எப்படி பண்ணுறீங்க பார்க்கலாம். சரி, நானும் எங்கள் புருஷனும் விளையாடுறோம். ஆடு 2 பேரும் இதே மாதிரி விளையாடணும். என்கிட்ட போங்க காட்டினீங்க அவ்வளோ. ரொம்ப நாளாச்சு எப்படி என்னன்னு தெரியல. இல்லை என்னை வந்து ஏமாத்துவார் இவர், அதனால தான் சொல்கிறேன். அப்படி சொல்றீங்க? ஆமாம்,
நானும் மாப்பிள்ளையும் தாயப்பாசம் ஆடி ஒரு வாட்டி ஆடி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃப்ரீயாகவும் அவரும் 2 பேரும் ஆடினுங்கிறாங்க. நான் அதுக்குள்ளே வந்து புதினா வாங்கிட்டு வந்தோமா, அது கொஞ்சம் இருக்குது, அதை மாடியில் நட்டுடலாம். இன்னைக்கு வீடியோ வந்து சூப்பராக சமையலோட ஒரு விளையாட்டோட ஒரு ஜாலியாக இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நான் போயிட்டு புதினா நடுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.